அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு உதாரண ஜாதகம் என்னுடைய வாடிக்கையாளருடைய ஜாதகம். இது சமீபத்தில் தான் மீட் பண்ணார், நேற்று தான் மீட் பண்ணார் ஆகிலா. அதாவது இந்த ஜாதகத்துல என்ன அப்படின்னா, 8வது வீட்டுல சனி செவ்வாய் கேது 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கு. சேர்க்கை பெற்று தற்போது நடக்கக்கூடிய திசை சனி திசை நடக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு ஒரு கடுமையான விபத்து நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியை முன்னிறுத்தி தான் இந்த ஜாதகம் என்கிட்ட வந்தது ஆகிலாம். அதாவது போன வாரம் தான் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, அதாவது பைக்கை போட்டு கீழே விழுந்துட்டாரு. அடி எதுவும் படலை. அதாவது காலையில ஆஃபீஸுக்கு போகும்போது தான் பைக் விட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் அவரே பைக்கில் போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போல ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்துட்டார். வண்டிக்கும் பெரிய சேதாரம் தான் அவருக்கு இல்லை. இருந்தாலும் அவருக்கு திடீர்னு ஒரு ஜோதிட ஆர்வலர் அப்படிங்கிறதால அவர் ஜாதகத்துல 8வது வீட்டுல நடக்கிற சனியோட திசை இப்ப நடந்துருக்கு. இந்த ஜாதகம் 8வது வீடு. அதாவது இந்த ஜாதகத்தோட டேட்டா பத்தி நான் சொல்லிடுறேன். 23/4/1996 3:12 PM காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காரு. திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதம். ராசி மிதுன ராசி. லக்னம் சிம்ம லக்னம். அதாவது இந்த சிம்ம லக்னத்துக்கு பொதுவா 6 கூடிய சனி அவர் 8வது வீட்டுல போயிட்டு கேதுவோட சேர்ந்து, அது மட்டும் இல்லாம செவ்வாயை கூட சேர்ந்து இருக்கிறதால அவருக்கு ஒரு பயம். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றாவே பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல அது 8வது வீட்டுல இருந்து அதனுடைய தசையை நடக்கிறதால அவருக்கு சனி தசை சனி புத்தி போச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நல்லாதான் இருந்தது. ஆனா இப்ப நடக்கிறது சனி தசையில புதன் புத்தி. இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே கீழே வண்டி விட்டு கீழே வந்துட்டார். அதாவது மழையில சமீபத்துல சென்னையில மழை பெஞ்சு போச்சுங்களா, அந்த மழையில ஒரு பள்ளத்துல இருந்து கீழே விட்டார். அவ்வளவுதான், பெரிய அடியெல்லாம் படல. இருந்தாலும் ஒரு பயத்துல அடியணை சந்திக்கின்றார். அப்போ அவருக்கு என்ன பலன் சொன்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். முதல்ல இந்த ஜாதகம், இந்த ராசி கட்டத்தில் வரக்கூடிய ஜாதகம் எவருக்கு மட்டுமே சொந்தமான ஜாதகம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த ராசி கட்டம் என்பது அந்த மாசத்துல பிறந்த அனைவருக்கும் இந்த பேண்டில், அதாவது இந்த ஜாதகத்துல கிட்டத்தட்ட அதாவது ஒரு 2 மணிலிருந்து 4 மணி வாக்குல அந்த மாசத்துல, அதாவது இந்த சூரியன் இருக்க இடம் சித்திர மாசம் இல்லையா, இந்த மாசத்துல பிறக்கிற எல்லாருக்குமே, அதாவது 23/4/1996 அதாவது 1996 சித்திர மாசம் பிறக்கிற கிட்டத்தட்ட 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் பிறக்கிற எல்லாருக்குமே நான் தோராயமா சொல்றேன், கிட்டத்தட்ட இதே ஜாதகம் தான் இருக்கும். உடனே ரொம்ப புத்திசாலித்தனமா சந்திரன் 2 நாளைக்கு 1 டைம் மாறும்னு சொல்லாதீங்க. ஒரு கிரகம் தான் மாறும். மீதி எல்லாம் மாதக்கோள்கள். நம்ம நவ கிரகங்கள்ல 4 கோள் மாதக்கோள், 4 கோள் வருடக்கோள். அப்போ கிட்டத்தட்ட 1996 பிறந்தவங்க எல்லாருக்கும் இதே மாதிரிதான் இருக்கு, இந்த 4 கோள்கள் வருடக்கோள்கள். அதனால இது பொது ஜாதகம், இது இவருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதாவது ஒரு லக்னத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் பிறந்தாங்க. ஒரு லக்னத்துல மட்டும் ஒரு நாளைக்கு 30,000 பேர் பிறக்கிறதால இந்த 30,000 பேருக்கு ஒரே பலன்லாம் இல்லை. அதனால இந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கேபி முறையில கணித்து அதுக்கப்புறம் தான் நம்ம பலன் சொல்லணும். இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொன்னேன் அப்படிங்கிறதையும், 2வது இவருக்கு அடுத்து இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல கிரகம், எந்த கிரகம் கெட்ட கிரகம். இவர் ஒரு ஐடி துறையில் இருக்கிறாரு. இந்த ஐடி துறையில நீண்ட நாள் பணி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எப்பவுமே சமீபத்தில் வந்த ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா எதனா பாதிப்பு வருமாங்கிற ஒரு கவலையை அவர் தெரிவிச்சார். இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லணுங்கிற விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட மையம் சென்னை குன்றத்தூர்ல கிட்டத்தட்ட 25 வருடங்களாக நம்ம ஜோதிட பயிற்சி கொடுத்துட்டு வரோம். இதுல அடிப்படை ஜோதிட பயிற்சி, அதாவது ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு அடிப்படை ஜோதிட பயிற்சி ஞாயிறு தோறும் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நடத்துறோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி மையத்துல ஜோதிடம் பயிற்சி பெற்று ஒரு 6 மாசம் பயிற்சி பெற்றவங்களுக்கோ, அல்லது ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் வம்ச கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறவங்களுக்கோ நேரடியாக கேபி முறையை படிக்க வரலாம். ஒவ்வொரு மாசத்துல கடைசி வாரத்துல வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறுல நம்ம பயிற்சி மையத்துல நடைபெறும். வெளியூர் அன்பர்கள் தங்குவதற்கான அமைப்பு நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கு. முன்னாடி நம்ம பயிற்சி மையத்திற்கு வருவதற்கு முன்னாடி, அதாவது இந்த கேபி முறையை படிக்கணும்னு விரும்புறவங்க முதல்ல இந்த புக்கு கொடுப்பனையும் தசாபுத்தின்ற புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டவாங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போதுனா இன்னைக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த புக்கு உங்ககிட்ட இல்லைன்னா நான் வேணாம் தான் சொல்லுவேன், அடுத்த மாசம் தான் வர சொல்லுவேன். இந்த புக்கை படிச்சுட்டு 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு
என்னென்ன வீடியோஸ் நான் சொல்லுவேன் உங்களுக்கு, சில பிளேலிஸ்ட்லாம் அனுப்பிச்சு வைப்பேன். அந்த பிளேலிஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சி வகுப்புக்கு வரும்போது அதிகபட்சமா ஒரு 7 நாள் வந்தீங்கன்னா போதும். முதல்ல 3 நாள், அப்புறம் 2 நாள், அப்புறம் 2 நாள், ஒரு 7 நாள் பயிற்சி பெற்றீங்கன்னா போதும். ஓரளவுக்கு உங்களால ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும். இப்ப நான் சப்ஜெக்ட் போறேன். அது மட்டும் இல்லாம நம்முடைய பயிற்சி மையத்துல அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தை நம்ம கடந்த 20 வருடத்துக்கு மேலாக நம்ம இயங்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் கொரோனா பீரியடை தவிர எல்லா மாதமும் மாதத்துல 2வது சனிக்கிழமை 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கத்துக்கு நம்முடைய பயிற்சி மையத்துல படிக்காத நபர்களும் வரலாம். அதாவது நம்ம பயிற்சி மையத்துல படிக்கிறவங்க தான் வரணுன்ற கட்டாயம் எதுவும் இல்லை, யாருன்னா வரலாம். 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அது ஒரு சேவையா பண்றோம். அதற்கான நுழைய கட்டணம் வெறும் 150 ரூபாய் தான். மேலும் விவரங்களுக்கு இதே வெப்சைட், இதே யூடியூப் வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட், சோசியல் மீடியா லிங்க் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. இப்ப நம்ம ஜாதக ஆய்வுக்கு நம்ம போகணும். இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 12 பாவத்துடைய ஆரம்ப டிகிரி 9 கிரகத்தோடைய நிலைகளை டிகிரி சுத்தமா கணிச்சு இங்க நான் லெப்ட் ஹேண்ட் சைட்ல போடுறேன் பாருங்க. இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா லக்னம் கடக லக்னம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் 23 டிகிரி 20 மினிட்ல லக்னம் ஆரம்பிக்கும். நான் திரும்ப நிறைய வீடியோல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துடைய விதியை நிர்ணயம் செய்வது அந்த ஜாதகத்துடைய லக்ன பாவத்துடைய ஆரம்ப முனை அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் 12 வீட்டோட விதியை நிர்ணயம் செய்கிறது. அப்ப இந்த ஜாதகத்துல லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி சிம்ம லக்னத்துல 23 டிகிரி 20 மினிட்ல ஆரம்பிக்கும். 2வது வீடு 23 டிகிரி 31 மினிட்ல கண்ணில் ஆரம்பிக்கும். 3வது வீடு 24 டிகிரி 18 மினிட் உங்களுக்கு துலாத்துல ஆரம்பிக்குது. இந்த 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை நான் பாத்தீங்கன்னா இங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மேஷத்துல 9 டிகிரி 43 மினிட், புதன் அதே மேஷத்துல 29 டிகிரி 47 மினிட். இது மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை ரெட் கலர்லயும், கிரகத்தோட டிகிரிய நாம கிரகத்துக்கு பக்கத்திலே பிளாக் கலர்லயும். இந்த மாதிரி ஜாதகம் உலகத்துல யாருக்கு இருக்காது. இந்த ஜாதகம் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா இந்த 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளும் கிரகத்தோட பாகையும் இந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும் வழியே இன்னொருத்தருக்கு இருக்காது. வேணா இதே டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு பதிலாக நீங்க கோயம்புத்தூர், திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத், மதுரை, திருநெல்வேலின்னு போட்டு பாருங்களேன். இங்க லக்ன பாவத்தோட ஆரம்ப முனை மாறும்போது மற்ற 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளும் மாறிடும். அதனாலதான் திரும்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கக்கூடியது அந்த ஜாதகத்துடைய லக்ன பாவத்தோட ஆரம்ப முனையும் மற்ற 11 பாவத்தோட ஆரம்ப முனைகளும் தான் ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைன்னா இந்த ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை நீங்க பாருங்க. இதெல்லாம் மாதக்கோள், வருடக்கோள். 4 கிரகம் மாதக்கோள். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். செவ்வாயில 45 நாளுக்கு ஒரு டைம் தான் மாறும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வக்கரகதியில போயிடுச்சுன்னா 3 மாசம் 4 மாசம் கூட ஒரே ராசியில முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். ராகு, கேது, குரு, இந்த கிரகம், சனி, இந்த 4 கிரகம் வருடக்கோள். அப்போ உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் வித்தியாசத்துல பிறந்தவர்களும் இன்னும் 2 நிமிஷம் வித்தியாசத்துல எல்லாரும் கேட்கறது என்னன்னா, ரெட்ட குழந்தைகள் எங்கேயோ தானே பிறகுதுன்னு அப்படி சொல்ல வரல நான். 2 நிமிஷம் வித்தியாசத்துல ஒரே ஊர்ல ஒரே ஒரு 100 கிலோமீட்டர் இடைவெளியிலேயே வெவ்வேறு இடத்துல பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு 3,50,000 குழந்தைகள் பிறகு. ஒரு நிமிஷத்துக்குன்னு கால்குலேட் பண்ணுங்களேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1 லட்சம் நொடி கூட இல்லை. அப்படிதான் ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 4 குழந்தை பிறகு. ஒரு நொடிக்கு 4 குழந்தைனா உலக அளவுல ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 240 குழந்தை. ஒரு தோராயமா 200 குழந்தைன்னு வச்சுங்களேன், 150 குழந்தைன்னு வச்சுங்களேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாரையும் பொதுவாக ராசி கட்டத்தில் அடைச்சிடறோம். அதனால ஒரு பொது ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வதை விட தனிப்பட்ட அவருக்குனே கணிக்கப்பட்ட அவருக்கு மட்டுமே உரிய அந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொன்னாதான் அதுதான் தனித்தன்மையான பலன் அப்படின்னு கூறி இப்ப நம்ம ஜாதகத்துக்கு வராங்க. அதாவது இந்த ஜாதகத்துல இந்த 12 பாவத்துடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம்
9 கிரகத்துடைய நட்சத்திரத்தை உபநட்சத்திரத்தையும் இங்க லெப்ட் ஹேண்ட் சைடு போடுறேன், பார்த்துட்டேன். இங்க புரியுற மாதிரியும் சொல்றேன். இந்த ஜாதகத்துல 12 பாவத்தோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய 12 பாவத்துடைய நிலைகள், 9 கிரகத்தோட நிலைகள். அதாவது வாசகர்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக 12 பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய உபநட்சத்திரத்தை ரெட் கலர்லையும், கிரகத்தோட உபநட்சத்திரத்தை ரெட் கலர்லையும். உதாரணத்துக்கு நீங்க லக்ன பாவத்தை எடுத்தீங்கன்னா, லக்ன பாவம் வந்து உங்களுக்கு சிம்மத்துல 23 டிகிரி 20 மினிட். சிம்மத்துடைய அதிபதி சூரியனை நம்ம விட்டுறோம். ஏன்னா ஒவ்வொரு பாவத்துடைய அந்த அதிபதி வந்து பொதுத்தன்மை வாங்கிதான் போயிடுறாங்க. அப்போ எங்க அந்த தனித்தன்மை ஆரம்பிக்குதுன்னா, அந்த 23 டிகிரி வந்து உங்களுக்கு பூர நட்சத்திரத்துல விடும். அதனுடைய அதிபதி சுக்கிரன். அந்த பூர நட்சத்திரத்தை 9 பகுதியா பிரிக்கும் போது 23 டிகிரி வரக்கூடிய பகுதி வந்து சனியோட உபநட்சத்திரத்துல விடும். அதை மீண்டும் 9 பகுதியா பிரிக்கும் போது உப நட்சத்திரம் செவ்வாய். அப்போ இந்த 12 பாவ முனைகளை விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த பாவத்தோட உபநட்சத்திரம் தான். அப்போ பாவத்தோட உபநட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியங்கிறதுனால இங்க ரெட் மார்க் நான் தெளிவா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி 12 பாவத்துடைய உபநட்சத்திரங்கள், ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம் 3 கிரகம். அதுல நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபோப நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது இந்த உபநட்சத்திரம் தான் நம்ம நடுவுல போடுறோம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்துல இப்ப நம்ம முதல்ல ஒரு ஜாதகத்துல விபத்துக்கள் வருவதற்கான அமைப்பு லக்ன பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் டிசைட் பண்ணும். லக்னங்கிறது நம்மளுடைய ஆயுளுக்கு இங்க வந்து கடுமையான விபத்து. ஏன்னா 8வது வீட்டுல சனி கேது இருக்கிறதால அவர் சனி கேது செவ்வாய் இருக்கிறது ரொம்ப பயப்படுறாரு. அப்ப இந்த ஜாதகத்துல லக்ன கொடுப்பனை எப்படி இருக்கு, 8ஆம் பாவத்தின் கொடுப்பனை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அப்ப லக்ன கொடுப்பனை அப்படின்னு பார்க்கும்போது லக்ன உபநட்சத்திரம் சனி. இந்த சனி லக்னத்துக்கு மட்டும் இல்லாம 1, 5, 7, 11ஆவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா தான் இங்க போகும். அது நின்ற நட்சத்திரம் சனியா இருக்குதால இந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி நிக்கிற இடம் பாருங்க, மீன ராசியில 8 டிகிரி 4 மினிட்ல சனி இருக்க. 8 டிகிரி 4 மினிட்னு பார்க்கும்போது அதை ஆளக்கூடிய கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. அதனுடைய உபநட்சத்திரம் கேது. அப்ப இங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல சனி லக்ன உபநட்சத்திரம் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கு. உபநட்சத்திரம் கேது. சனி வந்து 1, 5, 7, 11 இங்க அப்படியே போட்டுறோம். கேது நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறது இங்க எங்கேயும் இல்லை. இங்க இல்லை அப்படின்னா அடுத்த வலுவான பகுதிங்கிறது உபோப நட்சத்திரம். அப்ப இங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது 6வது வீட்டுக்கு 9வது வீட்டுக்கு வரார். அதான் 6. இங்க நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை தெரிவிக்கும். அப்படிங்கிற வகையில நட்சத்திரம் காட்டிய பாவங்கள் 1, 7 ஒரு சப்தம பாவம். அது தடுக்கக்கூடியது 6, 12 ஜோடியா வரும். இல்லைங்கிறதால 1, 7 வேலை செய்யும். 5, 11 தடுக்கக்கூடிய பாவம் 4, 10 இல்ல. அப்போ 1, 5, 7, 11 நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை. ஆனா உபநட்சத்திரம் கையில வச்சுக்கிற 6வது வீட்டுக்கு 5வது பாவம் இங்க இருக்குதால 6வது பாவம் வேலை செய்யாது. அப்போ லக்ன பாவம் 1, 5, 7, 9, 11 வீடுகளை தொடர்பு கொள்றதால லக்ன பாவத்துக்கு 6, 8, 12 தொடர்பு இல்லை. லக்ன பாவம் வந்து 6, 8, 12க்கு அப்படியே எக்ஸாக்டான பாவமான 6, 8, 12க்கு அப்படியே 12வது பாவமான 6, 8, 12 தான் விபத்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 4, 6, 8 சொல்லி அது இதுக்கு அப்படியே 12வது பாவமான 5, 7, 11 இந்த வீட்டுக்கு அப்படியே 12வது பாவன 5, 7, 11 இங்க லக்னம் வச்சுங்கிறதால குறிப்பா லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 7வது வீட்டை தொடர்பு கொள்றதோ அவங்களுக்கு 8, 12 வேலை செய்யாது. ஏன்னா அந்த 7வது வீடு 8க்கு 12வது வீடு, 12வது வீட்டுக்கு 8வது வீடு ஆகும். அந்த வகையில இந்த ஜாதகத்துக்கு லக்னம் வந்து வலுவாக உள்ளது. ஏன்னா 12 பாவத்துல லக்னத்துக்கு உட்பட்டு தான் எல்லா பாவமும் செயல்படும். யார் யாருக்கெல்லாம் லக்ன பாவம் 3, 7, 11 அப்படிங்கிற பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்துக்கு தொடர்பு கொண்டாவே 8வது பாவம் பலம் வேண்டும். அந்த வகையில இங்க லக்ன கொடுப்பனை நன்றாக வலுவாக உள்ளது. அது மட்டும் இல்லாம 8வது வீட்டு உபநட்சத்திரம் 8வது வீட்டு உபநட்சத்திரம் ஒரு விபத்து அடிக்கடி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது லக்ன பாவம் நன்றாக இருந்து 8வது பாவம் 4, 6, 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது விபத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா 8வது பாவத்துக்கு எதிர்மாறான சம்பவங்கள், திடீரென நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா லக்ன பாவம் நல்லா இருந்தா அப்படி திடீரென நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவருக்கு பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை தராது. ஏன்னா லக்ன பாவம் தான் ஒரு கண்ட்ரோல வரும், ஒரு எல்லைக்கு உட்பட்டு இந்த ஜாதகத்தை இயக்கும். அந்த வகையில இருந்தாலும் 8ஆம் பாவத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது 8வது வீட்டு உபநட்சத்திரம் இங்க செவ்வாய் தான் 8வது வீட்டு உபநட்சத்திரம்.
இந்த செவ்வாய் 8வது வீட்டுக்கு மட்டும் இல்லாம 2வது வீட்டுக்கு வரார். அதான் 2 8. இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன். இது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படியே புதன். நம்ம சனிக்கு பார்த்த மாதிரி சனி நின்ற நட்சத்திரம் சனி, உபநட்சத்திரம் கேதுங்கிற மாதிரி இங்க செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன், உபநட்சத்திரம் சனி. அதாவது இந்த ஜாதக கட்டத்துல ஏற்கனவே புதுசா வந்தவங்க ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாதக கட்டம் போட்டிருந்தீங்களா, அந்த ஒரு நோட்ல நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கு பாருங்க, இந்த ராசி கட்டத்துல செவ்வாய் அதே மீன ராசியில 29 டிகிரி, அதாவது ரேவதி நட்சத்திரத்துல கடைசி பார்த்து சனியோட பார்த்து. இங்க புதன் 3க்கும் 9க்கும் வராரு. 3 9 போட்டாச்சு. சனி ஏற்கனவே நம்ம பார்த்தது 1 5 7 11 அதையும் போட்டாச்சு. இங்க நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்குதான என்ன ஆகுதுன்னா இங்க அப்படியே அது ரெண்டும் செயல்பட ஆரம்பிச்சு. அப்போ 8வது பாவம் என்ன தொடர்பு கொள்ளுதுன்னா 1 3 5 7 11 1 3 7 9 11 தொடர்பு கொள்றதால 8வது பாவம் தன்னுடைய பாவத்துக்கு எதிரான பாவம். 8வது வீட்டுக்கு 12வது பாவம் 7, 8வது வீட்டுக்கு 8வது பாவம் 3. அப்போ 8வது பாவம் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. இந்த பாவங்கள் லக்னம் என்ற ஜாதகருக்கு சாதகமான பாவங்களால 8வது பாவத்தின் மூலமாக லக்னத்தோட உடம்புக்கோ அல்லது மனசுக்கோ மூளைக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லக்னம் என்பது மொத்த உடலையும் குறிக்கும், மூளையும் குறிக்கும், மனசையும் குறிக்கும். அப்ப இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் எதுவும் நடைபெறாது. அதனால இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் 8வது பாவத்தில் உபநட்சத்திரம் விபத்துக்களை தராது, பெரிய அளவு விபத்துக்களை தராது, எதிர்மறையான லைஃபை தராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கப்புறம் வாகன காரகன், வாகன காரகன் அப்படின்னு பார்க்கும்போது கனரக வாகனத்துக்கு செவ்வாயும் சனி, அதாவது மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனத்துக்கு சுக்கிரன், லாரி அல்லது டிராக்டர் இந்த மாதிரி வாகனத்துக்கு செவ்வாயும் சனியும். ஓகேங்களா, செவ்வாய் சனி அப்படின்ற கிரகம் கனரக வாகனம், கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா சொகுசா போற மாதிரி ஒரு பஸ்ஸோ அல்லது காரோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஒரு மனிதர்கள் உட்காந்துட்டு ஒரு சொகுசா உட்காந்துட்டு போற மாதிரி, அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா பெரிய அளவுக்கு வலி இருக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு மனிதர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் சுக்கிரன். அந்த சுக்கிரன் எப்படி இருக்குன்னு இந்த ஜாதகத்துல பார்க்கும்போது சுக்கிரன் வாகன காரகனா இருக்கு தானே. வாகன காரகன் சுக்கிரன்னா மனுஷனை ஏற்றி செல்லக்கூடிய வாகனத்துக்கு காரகன் சுக்கிரன். லாரி, டிராக்டர் இந்த மாதிரி செங்கல் ஜல்லி இதெல்லாம் ஏற்றி கொள்ளக்கூடிய வாகனத்துக்கு காரகன் செவ்வாய் சனி. அந்த செவ்வாய் சனி இந்த ஜாதகத்துல நல்லா இருக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த ஜாதகம் பிரமாதமாக இருக்கிறது. விபத்துக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை. வாகன காரகன் சுக்கிரன், அதாவது நம்ம 2 வீலர், 2வது பஸ், காரு இந்த மாதிரி அமைப்புல சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்துல சூரியனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரனை பார்க்கும்போது பாவ முனைகள்ல எங்கேயுமே வரல. அவர் பாவத்துடைய உபநட்சத்திரமாக 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கு வரார். அதுதான் 3 12 போட்டார். அதாவது புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளையும் 9 கிரகத்தோட ஆரம்ப முனையும் ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கிட்டு நான் இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ சந்திரன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகத்துல 12 பாவத்துல 12வது வீட்டு உபநட்சத்திரம், அதுதான் இங்க. அதுக்கப்புறம் சூரியன் இந்த ஜாதகத்துல 6வது வீட்டு உபநட்சத்திரம், அதுதான் இங்க. இப்ப நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்குதால அப்படியே 6 12 செயல்படுது. இங்க 8 வரல, வெறும் 12 தான் மோசம். 6 என்பது என்னன்னா 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணது இல்லையா, பட் இது வீக் தான், பட் கடுமையான விளைவுகளை தராது. எப்பெல்லாம் சுக்கிர புத்தி சுக்கிரனுடைய அந்தரங்கள் வருகிறதோ அப்ப சின்ன சின்ன விபத்துகள் வரலாம். ஆனா நிச்சயமாக பெரிய லெவல் வராது. ஏன்னா விபத்தோட அளவை நிர்ணயிக்கக்கூடியது லக்ன பாவம் 8வது பாவம் தான். அடிக்கடி நமக்கு விபத்துகள் எதிர்பாராத சம்பவங்கள், ஆக்சிடென்ட் சொல்றோம் இல்லையா, இந்த ஆக்சிடென்டோடைய மீனிங் பாருங்க. இன்சிடென்ட் அப்படின்னா நாம ஒரு நிகழ்ச்சியை முன்கூட்டியே தீர்மானித்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான் இன்சிடென்ட், நிகழ்ச்சி நிரல் சொல்றோம் இல்லையா. ஆக்சிடென்ட் விபத்து அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்காது. அப்போ 8வது வீடு எந்தெந்த ஜாதகத்துல வலுவா இருக்கோ அவங்க எதிர்பாராத நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்க்கையில் நிறைய நடக்கும். இந்த ஜாதகத்துல 8வது பாவம் வலு குறைந்திருக்கு, மிகவும் வலு குறைந்திருக்கு. லக்ன பாவம் 8வது பாவத்தை கெடுக்கிற நிலையில் இருக்கு. ஆனா சுக்கிரன் 6 12 சுக்கிரனுக்கு ஏகப்பட்ட காரகம் இருக்கு. மனைவிங்கிற சுக்கிரனுடைய காரகம் தான்.
நம்முடைய கருப்பு பணம் என்பது சுக்கிரனுடைய காரகம் தான். உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்பது சுக்கிரனுடைய காரகம் தான். லவ் அஃபேர் என்பது சுக்கிரனுடைய காரகம் தான். ஆடம்பர வாழ்க்கை என்பது சுக்கிரனுடைய காரகம் தான். இந்த மாதிரி நிறைய காரகத்தை நம்ம சுக்கிரனுக்கு சொல்லலாம். அதுல ஒரு காரகம் தான் வாகனம். ஓகேங்களா? அப்ப விபத்து அப்படின்னு பார்க்கும்போது 8வது வீட்டை டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம சுக்கிரனுக்கு போனோம். 8வது வீடு வலு, இன்னும் சொல்ல போனா 8வது வீடு இந்த சுக்கிரன் காட்டிய வீட்டுக்கு அப்படியே 12வது வீட்டு தொடர்பு கொள்ளுது இல்லையா? ஒரு பாவ காரகம் கிரக காரகம் வைத்திருக்கிற வீட்டுக்கு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அது என்ன காரகத்தை குறிக்கிறதோ அந்த காரகம் பலவிட முடியும். அதாவது இங்க 6, 12 என்பது லக்னத்துக்கு பாதகமான வீடு, ஓரளவுக்கு லக்னத்துக்கு பாதகமான வீடு தான். ஆனா இந்த வீட்டுக்கு அப்படியே 12வது வீட்டு லக்னமும் 8வது வீடும் தொடர்பு கொண்டிருக்கால 8வது பாவத்துடைய சுக்கிரனுடைய காரகங்கள் இங்க வேலை செய்யாது. அப்ப பெரிய அளவு விபத்து வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 90% இங்க கொடுப்பனை நன்றாக வலுவாக உள்ளது. அப்ப பெரிய அளவு விபத்து வராது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல சார் சனி தசை வர்றதால் தான் சார் நான் பயப்படுறேன், ஏன்னா சனி 8வது வீட்டுல இருக்காரு இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இப்ப சனி தசைக்கு எப்படி பலன் சொல்றது? நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய முறைங்கிறது ரொம்ப எளிமையானது. இங்க என்ன ஒரு கிரகத்துக்குன்னு என்ன போட்டோமோ இது கிரக காரகமாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், பாவ காரகமாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், கொடுப்பனைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவுக்கு மட்டும் எப்படின்னா லக்னத்தோட கொடுப்பனை, 5வது வீட்டு கொடுப்பனை, 7வது வீட்டு கொடுப்பனை, 11வது வீட்டு கொடுப்பனை, இந்த 4 பாவத்தோட கொடுப்பனையும் இந்த சனி நிர்ணயிக்கிறார். சனியோட கிரக காரகத்தையும் நிர்ணயிக்கிறார். சனி தசைன்னு வரும்போது அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கான். சனி தசைக்கு வேற ரூல்லாம் இல்லை. இப்ப நம்ம பழைய முறையில் என்ன பண்ணோம்னா, சனி இந்த ஜாதகத்துல 6க்கு 7 கூடியவர், அவர் 8வது வீட்டுல போயிட்டாரு, கேதுவோட போய் சேர்ந்துட்டாரு, அப்ப இது பிரச்சனையை கொடுக்கும், 8வது வீட்டுல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம பயப்படும். ஆனா இங்க என்னன்னா சனி அழகா 1, 5, 7, 11 தொடர்பு கொண்டதால இந்த சனி தசையில அவருக்கு எந்த ஒரு பெரிய விபத்துகளும் வராது. அப்புறம் ஒரு சின்ன அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சனி தசை சனி புத்தி இவருக்கு, அதாவது 9, 12 2021 சனி தசை அவருக்கு ஆரம்பிச்சது. அதுல இருந்து 11/12/2024 இந்த இடத்துல அவருக்கு சனி தசை சனி புத்தி, சனி தசை சனி புத்தி. இந்த பிரிவில் அவருக்கு எந்த ஒரு விபத்து வந்திருக்காதுன்னு சொல்லும் போது, ஆமா சார் பெரிய எந்த விபத்து இல்லை சார், நல்லாதான் சார் இருந்தேன், நான் சுய புத்தியில கூட கொஞ்சம் பயந்து இருந்தேன், ஆனா எதுவும் பெரிய அளவுக்கு நடக்கல. இப்ப போன வாரம் ஒரு விபத்து நடந்தால்தான் நான் கொஞ்சம் கீழே வந்துட்டதால அடி எதுவும் படல, பட் இருந்தாலும் ஒரு பயம் வந்துச்சு சார் எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சனி தசை சனி புத்தி ஒரு தசையில ரொம்ப ஷார்ட்கட். ஜோதிடங்கிறது புரிந்து கொண்டா ரொம்ப எளிமையானது. ஒரு தசையோட ஆரம்பம் உங்களுக்கு அந்த சுய புத்தி உங்களுக்கு நன்றாக இருந்தால் அந்த திசை நல்ல திசை. திசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திசைனா என்ன? டைரக்ஷன். ஒரு கிரகம் நம்மை ஒரு இலக்கு நோக்கி அழைத்து செல்கிறது. அந்த இலக்கு, அந்த திசையோட ஆரம்பம் என்பது ஒரு இலக்கு. அந்த இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் போது இந்த சுய புத்தியில டவுன் ஆகிறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுந்துக்கிட்டு கஷ்டம். ஏன்னா தசாநாதனுடைய முழு பலம் அதனுடைய சுய புத்தியில தான் இருக்கு. அப்ப சனி திசை சனி புத்தியில யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி தசாநாதன், புத்திநாதன் சனி. அந்தரம் என்பது அங்கே கீழே இருக்கு. தசைக்கு 40 மார்க்கு, புத்திக்கு 40 மார்க்கு, அந்தரத்துக்கு ஒரு 15 மார்க்கு, சூட்சுமத்துக்கு ஒரு 5 மார்க்கு நம்ம கொடுக்கும்போது அப்போ கிட்டத்தட்ட 80% பலனை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சனி தசை சனி புத்திக்கு இருக்கிறதால அந்த நேரத்துல எந்த ஒரு பெரிய விபத்துமோ எதுவுமே இல்லை, நல்லாதான் சார் இருந்தேன். என்ன ஒண்ணு பெரிய அளவுக்கு சம்பாதிக்கல சார்னார். இப்போ ஒரு வயசே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசுல 29 வயசு தான் ஆகுது. அந்த சனி தசை நடக்கும் போது அவருக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்பதான் ஆரம்ப சூரியன். அப்ப இந்த தசையில உங்களுக்கு பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க நல்லாவே இருப்பீங்க. நீங்க இருக்கிற துறை ஐடி சம்பந்தமான துறை. ஐடி சம்பந்தமான துறைக்கு இந்த தசை எந்த ஒரு பாதகத்தையும் தரவில்லை. இந்த ஐடி லைன்ங்கிறது 3/9வது பாவம். 3/9வது பாவத்தை கெடுக்கக்கூடிய நிலையில இந்த சனி தசை இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த சனி தசையில பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா தசாநாதன் எல்லாம் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டு, இந்த தசாநாதன் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டதால இந்த சனி தசை சனி புத்திலேயே திருமணம் ஆனதான்னு கேட்கும்போது, ஆமா சார் சனி தசை சனி புத்திலேயே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவர் திருமண தேதி கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 9/7/2023 அவருக்கு திருமணம். சனி தசையில சனி புத்தியில 9, அதாவது அப்ப சனி தசை சனி புத்தி, அதாவது பாத்தீங்கன்னா சூரியனுடைய அந்தம். சனி தசை சனி புத்தி நீங்க வேணா போட்டு பார்க்கலாம்.
இந்த நேரத்தில் தான் அவருக்கு மேரேஜ், திருமணம். அதாவது சனி தசை, அப்போ சனி புத்தி, சூரியனுடைய அந்தரம். ஏன்னா தசாநாதன் வந்து லக்னத்துக்கு உபநட்சத்திரம், 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் ஆயிருக்கல சனி தசை சனி புத்தி வலுவாக இருக்கு. 7வது பாவத்துல கொடுப்பனி சனிதான் நிர்ணயம் பண்றாரு. பொதுவா ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரம் சனியா இருந்தா அது கொஞ்சம் டிலே ஆகுங்கிறது விதி. ஆனா இங்க சனி லக்னத்துக்கும் உபநட்சத்திரமா வந்துட்டு 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் ஆயிட்டு 7-11 வந்துடுறதால திருமணம் அப்படிங்கிற திருமணம் அப்படிங்கிறது 1-7. திருமண தடை என்பது 6-12. ஏன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே 12வது 6-12 12வது வீடு 5-11. திருமண தடையை முழுமையாக நீக்கக்கூடிய பாவம் 5-11. அப்ப தசாநாதன் 1-7 5-11 உபநட்சத்திரமா வந்து தன்னுடைய தசையை நடத்துறாரு. அந்த பாவத்துல கொடுப்பணியை மிக பிரமாதமா நடத்துறதால இந்த சுய புத்தியிலே உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும். கன்சீவ் ஆயிருப்பாங்க. ஆமா சார், கன்சீவ் ஆயிடுச்சு சார். அவங்க கன்சீவ் ஆயிட்டு குழந்தையும் பிறந்துச்சார் எனக்கு. ஏன்னா இந்த தசை அகம் சார்ந்த தசை. அதே மாதிரி இப்ப நடக்கிற புத்தி புதன் புத்தி. இப்ப அவருக்கு அதாவது 2024 டிசம்பர் 11க்கு பிறகு புதன் புத்தி. புதன் வந்து இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3-9க்கு உபநட்சத்திரம். ஜாதகத்துல பாருங்க 3க்கும் 9க்கும் உபநட்சத்திரம். அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கார். சூரியன் வந்து 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரம், ராகுவோட உபநட்சத்திரம். ராகு வந்து 4க்கும் 10க்கும் வராரு. அப்ப 4, 6, 10 நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கல. 4, 6. அப்ப இந்த புதன் புத்தியில ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா சொன்ன உடனே ஆமா சார் ப்ரொமோஷன் கிடைச்சது. 2வது இந்த புதன் தசையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் வாங்குற நிலையில இருக்கும் சார். ஏன்னா இந்த 4, 6, 10 மிக அற்புதமான அமைப்பு. ஏன்னா இது ஜாதகம் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. இதுக்கான கிரக காரகம் புதன், இதற்கான பாவ காரகம் 3-9. 3-9 தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி. அது 3-9க்கு உபநட்சத்திரமா இருக்கக்கூடிய புதனே புத்தி நடத்துறதால பிரமாதமாக இருக்கிறது. புதனுடைய கொடுப்பனை வலுவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய புதன் தசை பின்னாடி, ஏன்னா ஒரு சின்ன வயசுலயா, வயசு இப்பதான் 29 வயசு ஆகுது. இந்த சனி தசை இன்னும் 15-16 வருஷம் கடத்தினாலும் கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய 45 வயசுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்துல புதன் தசை பிரமாதமா இருக்கு. அப்ப இந்த சனி தசையில இவருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் ஆபத்து இல்லை. உடனே அவர் கேட்டார், ஏன் சார் அப்போ எனக்கு திடீர்னு ஏன் விழுந்தது? அதுவும் சாதாரண ஒரு அந்தரம் சூட்சுமத்தில் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போன வாரம் இப்ப நடக்கிற தசா புத்தியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நடக்கிற புத்தி வந்து இப்போ சனி திசையில புதன் புத்தி நடக்கக்கூடிய அந்தரம் வந்து சுக்கிரனுடைய அந்தரம். இந்த சுக்கிரனுடைய அந்தரம் வந்து இப்ப ஓடக்கூடிய இந்த சுக்கிரனுடைய அந்தரம் 25/6/2025 to 6/12/2025 சுக்கிரனுடைய அந்தரம். அதாவது சனி தசை புதன் புத்தியில சுக்கிரனுடைய அந்தரம். அதாவது ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய அந்தரம். சுக்கிரன் ஏற்கனவே வாகன காரகனா இருக்கிற இது டெம்பரரியா ஒரு அந்தரத்தின் வழியாக வரக்கூடிய பிரச்சனை. ஏற்கனவே கொடுப்பனை நல்லா வலுவா இருந்ததால இது அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து கொடுப்பனை உங்களுக்கு நல்லா இருக்கிறதால ஒரு சுக்கிரனுடைய அந்தரத்துல வரும்போது உங்களுக்கு பிரச்சனை சார், நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இந்த அந்தரங்கிறது பெரியவர்களுக்கு வேலை செய்யாது. ஏற்கனவே கொடுப்பனை நம்ம ஏற்கனவே நிறைய டைம் நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஒரு ஜாதகத்துல கொடுப்பனை என்பது அந்த ஜாதக பலனை நிர்ணயிப்பதில் 70% வலிமை வாய்ந்தது. தசா புத்திகள் 25%, கோச்சாரம் 5% சொல்லுது. அந்த வகையில இந்த ஜாதகத்துல இப்போ நடக்கிற இந்த அந்தரத்தால் தான் அவருக்கு சின்ன சிக்கல ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஒவ்வொரு பிளானட்டோடைய அதாவது இந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் இவருக்கு ஆரோக்கியத்துக்கோ அல்லது பிரச்சனையை தராத கிரகங்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு பிளானட்டோடைய இன்டர்லிங்க் அந்த பாவ தொடர்புகளையும் கிரக தொடர்புகளை நான் லெப்ட் ஹேண்ட் சைடு போடுறேன் பாருங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக, அதாவது சூரியன் கேதுவோட நட்சத்திரம் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அது வழியாக 1, 5, 7, 9, 11 பாவத்து தொடர்பு கொண்டதால சூரியனுடைய தசா, சூரியனுடைய புத்தி, சூரியனுடைய காரகம் மூலமாக இந்த ஜாதகத்துக்கு எந்த ஒரு ஆபத்துக்கும் இல்லை. அதனால ஒரு விபத்து நடக்கும் போது எலும்புகள் உடையாது. சூரியன் வந்து எலும்புக்கு காரகம். அப்ப சூரியன் வந்து 5, 7, 11 சொல்லும் போது இது 6, 8, 12 அப்படியே 12வது பாவமா போயிருந்தாலையும்
சூரியனுடைய காரங்கள் லக்னத்துக்கு சாதகமா இருக்கிறதாலே இந்த ஜாதகத்துக்கு பாதிப்பு இல்லை. சூரியனுடைய புத்தியோ சூரியனுடைய காரகங்கள் மூலமாவோ இவருக்கு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி சூரியன் வெறும் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டதால நல்ல ஆளுமை பொருந்திய நபராக இருக்க மாட்டார். ஒரு மனிதன் ரொம்ப ஆளுமை பொருந்திய நபராக வரணும்னா சூரியன் ஏதாவது ஒரு வகையில 2, 6, 10ங்கிற பாவத்தை தொடர்பு. 2, 6, 10ங்கிற பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப பழைய வீடியோல சொல்லியிருப்போம். சத்திரிய பாவம், ஒரு ஆளுமை பொருந்திய பாவம்ங்கிறது 2, 6, 10. அந்த பாவத்தை இந்த சூரியன் தொடர்பு கொள்ள. பட் இருந்தாலும் சூரியன் 6வது வீட்டுக்கு நட்சத்திரம். பட் சூரியனுடைய காரகம் மூலமா அவருக்கு பிரச்சனை இல்லை. சந்திரன் தசைக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த திசையில அது 1, 3, 7, 11 தொடர்பு கொள்றதால சந்திரன் மூலமாவும் பிரச்சனை இல்லை, செவ்வாய் மூலமாவும் பிரச்சனை இல்லை. சந்திரன் ரத்தத்துக்கு காரகன், ஓகேலா, அது நல்லாதான் இருக்கு. 2வது செவ்வாய். பொதுவாக விபத்து அப்படின்னாவே அதுக்கு முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய கிரகம் 9 கிரகத்துல செவ்வாயோட பங்களிப்பு தான் ரொம்ப அதிகம். அப்ப இந்த செவ்வாய் நல்லா வலுவா இருக்கிறதுல செவ்வாயுடைய தசை, செவ்வாயுடைய புத்தி, செவ்வாயுடைய காரகம் உடம்புல தசை பகுதியில் குறிக்கிறது. அதுல எந்த பாதிப்பும். புதன் 4, 6, 10. புதன் 8, 12 தொடர்பு கொள்ள. 4, 6, 10ங்கிறதால புதன் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு. அப்ப புதனுடைய காரகம் மூலமாக நல்ல ஆளுமை பொருந்திய நபராக இருப்பார். அதனால்தான் கம்ப்யூட்டர்ல ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக இளம் வயதுல ஒரு கோடிங் பண்ணக்கூடிய நபராக கிட்டத்தட்ட அவர் வயசு 29 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலயே அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேல 2.25 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த கொடுப்பனையை தந்த கிரகம் எதுனா புதன். ஏன்னா பாவக்காரகமே, கிரக காரகம் பாவக்காரகம் ஒரே கிரகமா இருந்தா அது நல்லா இருந்தா அது கொடுப்பனையை தூக்கி கொடுக்கும். ரொம்ப லக்ஸரியான மனிதரும் கூட. காரணம் என்னன்னா நிறைய பிளானட் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு ரொம்ப லக்ஸரியா ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கப்புறம் குரு 1, 3, 7 நல்லா இருக்கு. ஒற்றைப்படை பாவம் தான். 1, 3, 5, 7 குருவோட தசாபதி பார்த்து 5 கிரகத்துல எந்த கிரகமும் 6, 8, 12 தொடர்பு கொள்ள பாருங்க. 8, 12 தொடர்பு கொள்ளுங்கிறதால இந்த கிரகங்கள் மூலம், இந்த 5 கிரகத்தின் மூலமா அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் 8, 12 நம்ம ரெட் மார்க்ல கொடுக்குறோம். சுக்கிரன் வரும்போது மட்டும் அது 12, 6, 12 காமிச்சு 6 காமிக்கலாம். அந்த 12ஆம் பாவம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சப்தம பாவங்கள் ஒன்றை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற வகையில 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6 இருக்கிறதால சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமான கிரகம் தான். பட் ரொம்ப மோசமான அமைப்புலாம் தராது. அதே மாதிரி சனி 1, 5, 9, ராகு கேது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம். அப்போ 3 கிரகங்கள் சனி, அதாவது ராகு கேது சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் வரும்போது கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் வரும். மற்ற கிரகத்துல நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான கிரகம் என்பது புதன் அற்புதமான கிரகம். புதனுடைய திசை பின்னாடி வர நல்ல சிறப்பா இருப்பீங்க. அந்த புதனுடைய காரகம் நல்ல வலுவா இருக்கிறதால நீண்ட காலம் இந்த ஐடி துறையில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் அவருக்கு ஆலோசனை கொடுத்தேன். அதனால இந்த ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாதகத்துல 2 கிரகத்தோட சேர்க்கையோ அல்லது பார்வையோ அல்லது வக்கரமோ அல்லது அஸ்தங்கம் அஸ்தமனம் இந்த மாதிரி பொதுத்தன்மையான விதிகளை கொண்டு நாம் எடுக்கல. 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளை மட்டுமே, இந்த சிக்னிஃபேக்டர் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த சிக்னிஃபேக்டர் குறிகாட்டிகள் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு மனிதனுக்கு இருக்காது. அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா நம்ம வெறும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய இருப்பிடம் என்பது 2 மணி நேரத்துல, குறிப்பா அந்த மாசத்துல பிறந்த 2 மணி நேரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதால அது பொதுத்தன்மையான பலன். நான் அதை தப்புன்னு சொல்ல வரல, அதுதான் பேஸ். அந்த பேஸ்ல இருந்து நம்ம வரணும். எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு ஒன் டைம் செல்போன்ல எவ்வளவு மாற்றங்கள் வந்தது, அந்த மாதிரி ஜோதிட துறையிலையும் உயர்கணித கேபி சாரஜோதிடம் என்பது பாவ முனைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு பலன் சொல்லும் போது நாம அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லலாம். இதை தெரிந்து கொள்றதுக்கு ரொம்ப நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. வெறும் ஒற்றைப்படை இரட்டைப்படை கிரக காரகம் பாவ காரகம் தெரிஞ்சா போதும். வேற துணை விதிகள்லாம் எதுவுமே இல்லை. இதை நம்ம மாணவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட படிக்கிற புதிய நபர்களுக்கு புரியாம இருக்கலாம். மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா கவனித்த உங்கள் அனைவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.